Hi students, good afternoon. So last class என்ன பார்த்தா theoretical aspects of monophasic liquid dosage form. So monophasic liquid dosage formல definition, classification, அதில் என்னென்ன types இருக்கு, various typesக்கு examples, solutions, mixtures, syrup, elixir, link test பார்த்தாச்சு. What are all the factors to be considered in the formulation monophasic liquid dosage form or internal use, so external use, என்னென்ன factors வந்து formulate பண்றதுக்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். how to increases the solubility of the insoluble substance, solubilization பத்தி பார்த்தோம். so factors of அது methods of increasing solubility பார்த்தாச்சு. so அதோட monophasic liquid dosage form முடிஞ்சிருச்சு. so வந்து அதுல வந்து அந்த monophasic liquid dosage form தான் ஃபுல்லா இந்த டாபிக் ஃபுல்லா. அதுல வந்து various adjuvants, என்னென்ன adjuvants வந்து இந்த monophasic liquid dosage formல யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு கிளாஸ். so adjuvants அப்படின்னா என்ன? ஸோ நார்மலாக வந்து ஒரு ஃபார்முலேஷன் எடுத்துக்கிட்டால் அது என்ன இருக்கும்? ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் ப்ளஸ் அடிட்டிவ்ஸ், எக்ஸிபியன்ஸ், அட்ஜுவன்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான். இது ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் இல்லாமல் மற்ற பொருட்கள், அது எக்ஸிபியன்ஸ், அடிட்டிவ்ஸ், மற்ற திங்ஸ் ஆட் பண்ணுறது தான் அட்ஜுவன்ஸ் அப்படின்றோம். ஸோ இந்த மோனோஃபேசிக் லிக்விட்னாலே லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் சொல்லியாச்சு. ஸோ லிக்விட்னா என்ன? ஸோ அந்த சொல்யூஷனு, மிக்சரு, லிங்க்டஸ், அந்த எலிக்சர் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ல மட்டும் என்னென்ன அட்ஜுவன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அட்ஜுவன்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டு அதில் என்னென்ன வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸோ ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறோம், ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், வேறு என்னென்ன ஆர்கனோலெப்டிக் அடிட்டிவ்ஸ், கலரிங் ஏஜென்ட்ஸ். ஸோ ஆர்கனோலெப்டிக்னா மீனிங் கிளாஸில் சொல்லியிருக்கேன் போன இதுலேயே. ஆர்கனோலெப்டிக்னா என்ன? நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ்னாலே நம்ம ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ வந்து ஸ்மெல்லு, ஃப்ளேவரு, கலர் இதெல்லாம். ஸோ வந்து ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டு, ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்டு, டேஸ்ட், ஸோ வந்து கலரிங் ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்ன இந்த பர்டிகுலர் மோனோஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்மில் ஆட் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் அட்ஜுவன்ஸ்? அட்ஜுவன்ஸ்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ அட்ஜுவன்ஸ் ஆர் அடிட்டிவ்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதாவது அட்ஜுவன்ஸ்ன்றது அடிட்டிவ்ஸ் ஆர் எக்ஸிபியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் இல்லாமல். ஸோ ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் என்ன? இட் இஸ் ஹேவ் தெரபியூட்டிக் ஆக்டிவிட்டி. ஸோ டிசையர்ட் தெரபியூட்டிக் ஆக்டிவிட்டி இருக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் ட்ரக்குக்கும், அதாவது ஏபிஐக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ இந்த அட்ஜுவன்ஸ் இந்த சென்ஸ் இதுக்கு வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இருக்கா. ஸோ கெமிக்கலி இன்னர்ட், பிசிக்கலி ஸ்டேபிள், கெமிக்கலி இன்னர்ட் அதான் சொல்லியிருக்காங்க. அட்ஜுவன்ஸ் ஆர் அடிட்டிவ்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் ஆர் பிசிக்கலி ஸ்டேபிள், கெமிக்கலி இன்னர்ட் அண்ட் pharmacologically inactive. ஸோ pharmacologically inactive, it does not have any therapeutic action. ஸோ வந்து தெரபியூட்டிக் ஆக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரக்கில் நம்ம சேர்க்கலாமா, சேர்க்கக்கூடாது. ஸோ வந்து ட்ரக் வந்து ஒரு பல்க் ஃபார்முலேஷனாக கொண்டு வரதுக்காக தான் இந்த அடிட்டிவ்ஸ், எக்ஸிபியன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம் நார்மலாக. இதுக்கு வந்து எந்த பர்டிகுலர் டிசையர் தெரபியூட்டிக் ஆக்ஷன், தட் இஸ் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. கெமிக்கலி இன்னர்ட். ஸோ கெமிக்கலி இன்னர்ட் இந்த சென்ஸ் அது வந்து எதோடய சேர்ந்து இன்கம்பேட்டபிலிட்டியோ எந்த ரியாக்ஷனையோ ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சுன்னா ஸோ அது வந்து கண்டாமினேட் ஆகிடும் ப்ராடக்ட். ஸோ வந்து கெமிக்கலி இன்னர்ட்டாக இருக்கும், ஃபிசிக்கலி ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ ஃபிசிக்கலி அன்ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஃபார்மசூட்டிக்கல் அந்த ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டெபிலிட்டி இழந்துரும். ஸோ வந்து அன்ஸ்டேபிளாக ஆகிடும் ஃபார்முலேஷன். ஸோ ஃபிசிக்கலி ஸ்டேபிளாக இருக்கணும், கெமிக்கலி இன்னர்ட்டாக இருக்கணும், ஃபார்மகாலஜிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ இட் டஸ் நாட் ஹேவ் எனி டிசையர்ட் தெரபியூட்டிக் ஆக்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் மட்டும்தான் தெரபியூட்டிக் டிசையர்ட் ஆக்ஷன் இருக்கணும். ஸோ மற்றது எல்லாமே கெமிக்கலி இன்னர்ட், அவ்வளோதான். ஸோ அந்த அட்ஜுவன்ஸ்னா அதுதான். ஸோ அதோட மெக்கானிசம்ன்றது இதுதான். So adjuvants are included in the formulation in order to improve the quality and stability of the preparation. So வந்து அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி, அதோட ஸ்டெபிலிட்டி நார்மலாக இருக்கிறத விட இந்த அட்ஜுவன்ஸ் ஸ்டெபிலைசர் இதில் ஆட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் ஸ்டெபிலைசர் இந்த சென்ஸ் அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் வருது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னா என்ன? டு ப்ரிவென்ட் த ஆக்சிடேஷன். ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்றது வந்து கண்டாமினேஷனை ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ ப்ரிசர்வ்டு ப்ராடக்டாக வச்சிருக்கிறதுக்கு. ஸோ வந்து அதே மாதிரி குவாலிட்டி, அதோட ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அடிட்டிவ்ஸ்னா என்ன? ஸோ எதுக்கு ஆட் பண்ணுறோன்றது பார்த்தாச்சு. தென் அட்ஜுவன்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் அ ப்ரிசர்வேட்டிவ். ஸோ அட்ஜுவன்ஸ் அப்படின்றது ப்ரிசர்வேட்டிவாக, அதாவது ப்ரிசர்வேட்டிவ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், டைலூவன்ஸ், கலரிங் ஏஜென்ட், ஃப்ளேவரிங் ஏஜென்ட், ஸ்வீட்டனிங் ஏஜென்ட் இதெல்லாமே அட்ஜுவன்ஸ் தான். தட் இஸ் வெஹிக்கிள், ஸ்டெபிலைசர், ஆர்கனோலெப்டிக் அடிட்டிவ்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் அட்ஜுவன்ஸ் இன். ஸோ வந்து இதில் பர்டிகுலராக மோனோஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்மில் என்னென்ன அடிட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா வெஹிக்கிள்ஸ், ஸ்டெபிலைசர், ஆர்கனோலெப்டிக் அடிட்டிவ். ஸோ வந்து கண்டிப்பாக அது லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்னு சொல்லியாச்சு. ஸோ லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்னா ஏதாவது ஒரு வெஹிக்கிள் இருக்கணும். ஸோ ஸ்டெபிலைசர், ஸோ லிக்விடில் மெயினாக வந்து ஸ்டெபிலிட்டி வந்து கம்பேர் தன் சாலிடை வந்து கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்டெபிலைசர் வந்து இதில் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆர்கனோலெப்டிக் அடிட்டிவ், ஸோ வந்து கலரு டேஸ்ட்டுக்காக ஆர்கனோலெப்டிக் அடிட்டிவ்ஸ் தான் ஆட் பண்ணுவோம் மோனோஃபேசிக் லிக்விட் டோசேஜ் ஃபார்மில் அண்ட் ஆல்சோ இன் அதர் ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் ஃபார்ம். ஸோ இதில் மோனோஃபேசிக் டோசேஜ் ஃபார்ம்லேயும் சரி, மற்றது இதெல்லாம் வந்து மற்ற டோசேஜ் ஃபார்ம்லேயும் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட் இஸ் அட்ஜுவன்ஸ்? Adjuvants are additives or chemical substance which are physically stable, chemically inert and pharmacologically inactive. Adjuvants
are included in the formulation in order to improve the quality, stability of the preparation. So adjuvants are used to preservative, antioxidant, diluent, coloring agent, flavoring agent, sweetening agent, vehicles, stabilizer and organoleptic additives are used as adjuvants in monophasic liquid dosage form and also in some other pharmaceutical dosage form. So இதுதான் வந்து additives அப்படினா என்ன, எதுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலேஷன்ல, இந்த பர்టిక్యులர் ஃபார்முலேஷன்ல என்னென்ன டைப் ஆஃப் additives இந்த monophasic liquid dosage formல யூஸ் பண்றோம் அப்படினு பார்த்தாச்சு. ஸோ வந்து we'll see வெஹிக்கிள். ஸோ வெஹிக்கிள்னா என்னன்றதை பார்த்துட்டு அது என்னென்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள் இருக்குது, ஸோ இந்த பர்டிகுலர் டோசேஜ் ஃபார்மில் வெஹிக்கிள்ஸ் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். ஸோ வெஹிக்கிள் இன் த சென்ஸ் வெஹிக்கிள் இஸ் அ மீடியம். ஸோ வெஹிக்கிள்னா என்ன, மீடியம். ஸோ வந்து எதையோ ஒன்று டிசால்வ் பண்ணுறதுக்கு இன்சாலிபிள் சப்ஸ்டன்ஸையோ சாலிபிள் சப்ஸ்டன்ஸையோ ஸ்பேரிங்லி சாலிபிள் சப்ஸ்டன்ஸோ டிசால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வெஹிக்கிள். ஸோ வந்து லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் இந்த செல்ஸ் வெஹிக்கிள்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ வெஹிக்கிளில் நம்ம ஆட் பண்ணால் தான் அது லிக்விடாகவே வரும். ஃபஸ்ட்டு சாலிட் மெடிக்கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, லிக்விட் மெடிக்கமெண்ட்டாக இருந்தாலும் சரி, வெஹிக்கிளோட ஆட் பண்ணும்போது தான் completely dissolve ஆகும். A vehicle is a medium in which the medicament are dissolvedனா நல்லா soluble ஆகிறது, நல்லா கரைஞ்சிருக்கிறது, or suspended அப்படின்னா இடைநீக்கம், or dispersed அப்படின்னா என்னன்னா கொஞ்சம் விலகி போகிறது. அது ஒன்று நல்லா கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிருக்கும், இல்லைன்னா சஸ்பென்ஷன் மாதிரி மிதந்து, அதாவது உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும் சாலிட் பார்ட்டிகலாக. அதான் வந்து dispersed in order to easy administration and for rapid pharmacological action. So ஏன் easy administration அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சாலிட்னா முழுங்கணும், லிக்விட்னா அப்படியே ஊற்றிடலாம், நம்ம வந்து அளவு எடுத்து ஊற்றிடலாம். ஸோ சாலிட் இன் தி சென்ஸ், ஸோ வந்து பெட்ரிட்டன் பேஷண்ட்ஸ் அவங்களால வந்து வயசானவங்க குழந்தைங்களால முழுங்க முடியாது, பட் லிக்விடை வந்து ஈஸியாக முழுங்கிடலாம். ஸோ அதான் வந்து ஈஸி அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. ஃபார் ரேபிட் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் அப்படின்றது சாலிடை கம்பேர் பண்ணுறப்ப லிக்விடுக்கு என்ன சொல்யூஷன் தான் இது. ஸோ மோனோஃபேசிக் லிக்விட்ன்றது லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் தான். ஸோ வந்து சாலிடை கம்பேர் பண்ணுறப்ப இது பவுடர் ஃபார்மில், அதாவது நல்லா வந்து கம்ப்ளீட்லி டிசால்வ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கனால இதோட ஆக்ஷன் வந்து ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றது குவிக்காக இருக்கும் கம்பேர் தென் சாலிட். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க ஃபார் ரேபிட் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன். ஸோ வெஹிக்கிள்னா என்ன, the vehicle is a medium in which the medicament are dissolved or suspended or dispersed in order to easy administer and for rapid pharmacological action. ஸோ இதான் வந்து வெஹிக்கிள். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள் யூஸ்ட் இன் ஓரல் டோசேஜ் ஃபார்ம், நம்ம அந்த ஓரல் டோசேஜ் ஃபார்மில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். Vehicles used in liquid oral dosage form may be grouped in, அதாவது எப்படி இதை குரூப் பண்ணுறாங்கன்னா அக்வஸ் வெஹிக்கிள், நான் அக்வஸ் வெஹிக்கிள். ஸோ வந்து லிக்விட்னா அதில் வந்து ஆயிலும் இருக்கும், வாட்டரும் இருக்கும். ஸோ அதை வந்து அக்வஸ் வெஹிக்கிள், அக்வஸ் இல்லாத நான் அக்வஸ் வெஹிக்கிள். ஸோ இன் அடிஷன் டு அக்வஸ் அண்ட் நான் அக்வல் வெஹிக்கிள், அரோமேட்டிக் வாட்டர்ஸ், இன்ஃபியூஷன்ஸ், அது இல்லாமல் அரோமேட்டிக் வாட்டர்ஸ், இன்ஃபியூஷன்ஸ், ஆல்கஹால்ஸ் குட் சால்வெண்ட்டு. ஸோ அண்ட் ஆல்சோ யூஸ்ட் அஸ் எ வெஹிக்கிள் இன் சம் ஃபார்முலேஷன். ஸோ அக்வஸ் வெஹிக்கிள், நான் அக்வஸ் வெஹிக்கிள், அது இல்லாத இன்ஃபியூஷன்ஸ், அரோமேட்டிக் வாட்டர்ஸ், தென் ஆல்கஹால், இதெல்லாமே ஆட் பண்ணுறாங்க இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில். ஸோ அக்வஸ் வெஹிக்கிளில் என்னென்ன இருக்குது, நான் அக்வஸ் வெஹிக்கிள் என்னென்ன இருக்குது, அது இல்லாத அரோமேட்டிக் வாட்டர் இன்ஃபியூஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ அக்வஸ்னால என்ன, வாட்டர். ஸோ வாட்டர்னாலே அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாட்டர் வந்து ஒவ்வொரு வாட்டர் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கார்பரேஷன் வாட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மினரல் வாட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம இந்த ஃபார்முலேஷன்ஸில் டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணுவோம், அது வேறு. இன்ஜெக்ஷன்ஸில் பைரோஜன் ஃப்ரீ வாட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு வாட்டரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் யூசஸ் இருக்குது, ஒவ்வொரு வாட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளாக வாட்டர்னு சொல்லிட்டோம். அந்த வெஹிக்கிள்ஸில் என்னென்ன டைப் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணுறோம்னா பியூரிஃபைடு வாட்டர், அந்த நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ வந்து இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணி வர்றது தான் பியூரிஃபைடு வாட்டர். டிஸ்டில்டு வாட்டர், டிஸ்டிலேஷன் அப்படின்னாலே நல்லா கொதிக்க வச்சு அந்த நீராவிலேருந்து கிடைக்கிற தண்ணியை யூஸ் பண்ணுறது, அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஃபில்டர்டுன்னு அர்த்தம். ஃப்ரீக்வெண்ட்லி அதாவது பியூரிஃபை பண்ணுறாங்க, அதாவது வந்து டிஸ்டில்டு வாட்டர். பைரோஜன் ஃப்ரீ வாட்டர் அப்படின்னாலே பைரோஜன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் பைரோஜன்ஸ், எனி ப்ரொடியூசஸ் மைக்ரோ ஆர்கானிசம், வந்து எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ ஏசெப்டிக் வந்து பைரோஜன் ஃப்ரீ வாட்டர் வந்து எந்த மைக்ரோ ஆர்கானிசமும் இல்லாமல் ஸ்டெரைலாக இருக்கணும். ஸோ அதை வந்து பைரோஜன் ஃப்ரீ வாட்டர் அப்படின்றோம். ஸோ ஃபஸ்ட்டு பியூரிஃபைடு வாட்டர் அப்படின்னா என்னென்னா ஃபில்டர்டு ஆர் ப்ராசஸ்டு டு ரிமூவ் இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் மேக் இட் சூட்டபிள் ஃபார் யூஸ். ஒன்றும் இல்லை, ஃபில்டர் பண்ணி நல்லா இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் பண்ணது பியூரிஃபைடு வாட்டர். இட் இஸ் காமன்லி யூஸ்ட் இன் ப்ரிப்ரேஷன் ஆஃப் மிக்சர், லோஷன், லினிமெண்ட். ஸோ மிக்சர், லோஷன், லினிமெண்ட் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸில் பியூரிஃபைடு வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பியூரிஃபைடுனா என்ன, இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணியிருக்கிறது. டிஸ்டில்டு அப்படின்னா என்னென்னா இட் ஹாஸ் பீன் மோஸ்ட் காமன். ஸோ வந்து என்னென்னா பியூரிஃபைடு வாட்டர் மாதிரியே தான், பட் இட் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி பியூரிஃபைடு. ஒன்றும் அதிகமாக வந்து பியூரிஃபை பண்ணியிருப்பாங்க, அதாவது டிஸ்டிலேஷன் நல்லா கொதிக்க வச்சு அதுலேருந்து கிடைக்கிற வர தண்ணி தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி
filtered purified அப்படின்னு சொல்றோம். It is used for the preparation of, so அதனால வந்து ஐ drops, ஏர் drops, nasal drops இதெல்லாம் வந்து distilled water யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரிப்பரேஷன். ஸோ இது வந்து ஐ டைரக்டா nasal யூஸ் பண்றதுனால distilled water யூஸ் பண்ணுவோம். ஸோ பைரோஜன் ஃப்ரீ வாட்டர்னாலே என்ன, எதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆகிறதா பைரோஜன் ஃப்ரீ வாட்டர், ஃப்ரீ ஃப்ரம் பைரோஜன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அக்வஸ் வெஹிக்கிளில் உள்ள 3 டைப்ஸ். தென் நான் அக்வஸ் வெஹிக்கிளில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். த காமன்லி யூஸ்டு நான் அக்வஸ் வெஹிக்கிள் இன் வேரியஸ் ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் ஃபார்ம் ஆர் வெஜிடபிள் ஆயில். ஸோ அக்வஸ் இல்லைன்னு சொல்லிட்டோம், அப்போ ஏதோ ஒரு ஆயிலாக தான் இருக்கும். ஸோ என்ன ஆயில்னா காட்டன் சீட் ஆயில், கேஸ்டர் ஆயில். ஸோ எமல்ஷன்லாம் யூஸ் பண்ணுவோம். காட்டன் சீட் ஆயில், கேஸ்டர் ஆயில், அராக்கிஸ் ஆயில், மினரல் ஆயில் லைக் லிக்விட் பாரஃபின். ஸோ இது லிக்விட் பாரஃபின்றது மினரல் ஆயில், சிந்தட்டிக் காம்பவுண்ட்ஸ் லைக் propylene glycol, glycerin etc. So இதெல்லாமே வந்து commonly used non-aqueous vehicle. Then non-aqueous vehicle are used in injection also. So non-aqueous vehicles அப்படின்றது injectionsல யூஸ் ஆகுது. ஸோ ஆயிலி இன்ஜெக்ஷன் தான் அதை சொல்லுவோம் நம்ம, அந்த மாதிரி ஃபார்முலேஷன்ஸ். non-aqueous vehicle may be necessary. ஸோ எப்போ வந்து அது தேவைப்படுது அப்படின்னா, if the medicament vehicle insoluble or slightly soluble in water. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மெடிக்கமெண்ட் வந்து சாலிடா லிக்விடா ரெண்டு வந்து கம்ப்ளீட்லி வாட்டரில் சால்யூபிளாக இல்லாத டைமில், ஸோ கம்ப்ளீட்டாக இல்லாமல் இன்சால்யூபிளாக இருக்கும், இல்லைனா பார்ஷியலி சால்யூபிளாக இருக்கும் வாட்டரில், அந்த மாதிரி டைமில் ஆயில் வெஹிக்கிள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது நான் அக்வஸ் வெஹிக்கிள். வென் த டிபோர்ட் எஃபெக்ட் இஸ் டிசைர்டு. ஸோ வந்து ஒரு டிசைர்டு எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சஸ்பெண்டட் எஃபெக்டாக ஒரு கரெக்டான எஃபெக்டை டிசைர்டு பர்டிகுலர் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து வென் ஆயிலி மீடியம் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர். ஸோ டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜருக்கு வந்து ஆயில் வெஹிக்கிள் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா மோஸ்ட்லி வந்து டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜரில் இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் அக்வஸில் வந்து என்னென்ன வெஜிடபிள் ஆயில், காட்டன் சீட் ஆயில், கேஸ்டர் ஆயில், அராக்கிஸ் ஆயில், மினரல் ஆயில், லிக்விட் பாரஃபின், தென் வந்து சிந்தட்டிக் காம்பவுண்ட்ஸில் ப்ரொபிலின் கிளைகால், கிளிசரின் இதெல்லாம் வந்து நான் அக்வஸ் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன எப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது அந்த 3 பாயிண்ட்ஸ். இதோட அக்வஸ் வெஹிக்கிள், நான் அக்வஸ் வெஹிக்கிள் முடிஞ்சிருச்சு. தென் அரோமேட்டிக் வாட்டர்ஸ், அது இல்லாத அரோமேட்டிக் வாட்டர் இன்ஃபியூஷன் பார்த்தோமா. ஸோ அரோமேட்டிக் வாட்டரில் சம்டைம்ஸ் அரோமேட்டிக்ஸ் வாட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் அ வெஹிக்கிள். அது அரோமேட்டிக் வாட்டர்ஸ் கூட வெஹிக்கிள்ஸாக யூஸ் ஆகுது. அது என்னென்னா இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் அ ஃப்ளவரிங் ஏஜென்ட். ஸோ ஃப்ளவரும் இருக்கும், ஸோ ஃப்ளவரிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சம் அரோமேட்டிக் வாட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இது என்னது, வெஹிக்கிளாகவும் யூஸ் ஆகுது, ஃப்ளவரிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் ஆகுது, ப்ரிசர்வேட்டிவாகவும் யூஸ் ஆகுது. ஸோ காமன்லி யூஸ்டு அரோமேட்டிக் வாட்டர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா, குளோரோஃபார்ம் வாட்டர், கேம்பர் வாட்டர், சின்னமன் வாட்டர், பெப்பர்மின்ட் வாட்டர், அனீஸ் வாட்டர், டில் வாட்டர். ஸோ இதெல்லாமே வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்லேருந்து கிடைக்கிறது. அந்த பெப்பர்மின்ட் வாட்டர் இதெல்லாம் வந்து சின்னமன், கேம்பர் இதெல்லாம், ஸோ டில்லு இதெல்லாம் வந்து நார்மலாக கிடைக்கிறது. இதில் வந்து ஃப்ளேவரிங் இருக்கும், ஸ்வீட்டும் இருக்கும். ஸோ ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் ஆகுது, ப்ரிசர்வேட்டிவாகவும் யூஸ் ஆகுது, தென் வெஹிக்கிளாகவும் யூஸ் ஆகுது. தென் இன்ஃபியூஷன். ஸோ இன்ஃபியூஷன் also used as a vehicle. Some infusions also used as a vehicle. Example, compound gentian infusion, orange peel infusion, and compound infusion of senna இதெல்லாம். Then alcohol நார்மலாகவே குட் சால்வெண்ட்டு, அண்ட் இட்ஸ் ஆல்சோ யூஸ்டு இஸ் அ வெஹிக்கிள். ஸோ வெஹிக்கிளாகவே யூஸ் ஆகுது. ஸோ கம்ப்ளீட்லி மிசிபிள் வித் வாட்டர். ஆல்கஹால் எப்பயுமே வந்து வாட்டர்னு இல்லை, எந்த ஒரு ஆயிலோடுனாலும் மிசிபிள் ஆயிரும். ஹைட்ரோ ஆல்கஹாலிக் மிக்சர் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்ட் அஸ் அ சால்வெண்ட் இன் வேரியஸ் ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்பரேஷன். ஸோ வாட்டர் ஆயில் ரெண்டும் சேர்த்து மற்ற ஃபார்முலேஷன்ஸ்க்கு என்னென்னா சால்வெண்ட்டாக யூஸ் ஆகுது. ஸோ எலிக்சரில் என்னது, ஹைட்ரோ ஆல்கஹாலிக் ப்ரிப்பரேஷன். ஸோ அதுதான் வந்து ஆல்கஹால், இன்ஃபியூஷன்ஸு, அரோமேட்டிக் வாட்டர்ஸ், அதர் வெஹிக்கிள்ஸாக யூஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து வெஹிக்கிள்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ டுமாரோ கிளாஸில் வந்து ஸ்டெபிளைசர் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.